நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷியில் சொன்னோம் நம்ம எந்த உருவத்தில் இருக்கோம் அப்படின்றது மேட்ரே இல்லைங்க. நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றது தான் விஷயமே. இந்த சின்ன பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அண்ட் சூப்பராக போட்டியில் பதக்கமும் வாங்க வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே நம்ம எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசிசமை பார்த்துட்டு தான் வந்திருப்போம். ஒல்லியாக இருந்தால் என்னம்மா ஒல்லியாக இருக்கே அப்படின்வாங்க, கொஞ்சம் வெயிட் போட்டால் என்னம்மா இப்படி பூசிட்ட அப்படின்வாங்க, ஷார்ட்டாக இருந்தால் பிரச்சனை, வளர்ந்தாலும் பிரச்சனை, என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த சொசைட்டிக்காக நம்மளால் வாழ முடியாது. அடல்ட்ஸாக இருக்கிற நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனை வருது, டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா அப்போ குழந்தைங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்களேன். அஃப்கோர்ஸ் நம்மளும் குழந்தையாக இருக்கும்போது மேபி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு போல். சப்பியாக இருக்கிறதுனால மேபி சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்க்காமல் இருந்திருக்கலாம். அண்ட் அதை நினச்சி அழகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த குட்டி பையனை இவர் மோட்டிவேட் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேட்மிண்டன் தானே, நீ சூப்பராக ஆடுவ, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி இந்த பையனை வந்து ஆட வைக்கிறாரு. அந்த கேமை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சிறப்பாக விளையாடி மெடலும் வாங்குறாரு. அண்ட் அந்த மெடல் வாங்கும்போது அந்த பையனுடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் மோட்டிவேட் பண்ணி கைத்தட்ட அந்த பையனுடைய முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சுது. JKVN பாய்ஸ் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து என்ன சைஸில் இருக்கும் அப்படின்றது மேட்ரே கிடையாதுங்க, அவங்களுடைய மனசு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சின்ன பையன் அழும்போது இவர் மோட்டிவேட் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்குங்க. எல்லா குழந்தைங்களுடைய லைஃப்லையும் அந்த குழந்தைய நம்புற ஒரு ஜீவன் இருந்தால் போதும், எல்லா குழந்தையுமே லைஃப்பில் பெருசாக சாதிப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.